World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லஸ்ரு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி ஐயா கிட்ட நம்ம முக்கியமாக தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை நம்ம இன்றைக்கி விவாதித்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜோதிடத்தில் பஞ்ச அங்கத்தில் ரொம்ப மேன்மையானதாக கருதப்படுவது பார்த்திங்கன்னா கர்ணம். நம்முடைய பிறந்த நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதில் இந்த கர்ணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில சூட்சமமான நிறையா இடத்துல பயன்பாடு அதிகமாக இருக்குது. ஸோ கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது தவறான கர்ணத்தை இயக்கும்போது எந்த அளவுக்கு பாதகமோ, அதே மாதிரி சாதகமாக பார்த்திங்கன்னா கர்ணநாதனை இயக்கும்போது நிறையா பயன்பாடுகள் நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த கர்ணம் எப்படி நம்ம இயக்கிறது, எந்த மாதிரி வழிபாடுகள் செய்கிறது, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி நிறையா விரிவாக நமக்கு இன்றைக்கி நமக்கு சொல்லித்தர காத்துட்ருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க சார். வணக்கம் சார். சார், இந்த பஞ்ச அங்கத்தில் கரணம் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லாருமே. ஸோ ஏன் அதுக்கு மட்டும் இவ்வளோ ஒரு தனி ப்ரிஃபரன்ஸில் கொடுக்குறாங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆக்சுவலாக இந்த பஞ்சாங்கங்கள் எதன் அடிப்படையில் இயங்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கர்மா எப்படி உருவாகுதுன்னா நம்ம செய்கிற செயலால் தான். ஒரு நல்ல செயல் மற்றும் கெட்ட செயலுடைய கூட்டு விளைவு தான் கர்மான்னு சொல்கிறோம். அப்போ ஒரு செயலுக்கு நிறைய தன்மைகள் இருக்குது. ஒரு செயல் செய்யணுன்னா முதல்ல அதுக்கான திட்டம் போடணும். அப்புறம் அந்த செயலை செயல்படுத்தணும். அந்த செயலுக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் இந்த செயல் ஒரு லைஃப் லாங் அதை தொடர்ச்சியாக செய்யணும். அதுக்கப்புறம் இந்த செயல் என்ன ஆகும்னா வெற்றி அடையணும், காரிய சித்தி ஆகணும். ஸோ அப்போ ஒரு செயலுடைய பல்வேறு விதமான ப்ராசஸில் காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கரணம். அப்போ காரிய சித்தி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தான் இந்த கரணத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இதை பஞ்ச அங்கத்தோடு ஒப்பிடும்போது காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. மேலும் பஞ்ச கோள்களை ஒப்பிடும்போது சனி பகவானுடைய கண்ட்ரோலில் இந்த கரணம் இயங்குது. ஸோ இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ஆயிலைக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா ஆயிலுக்கு சனி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற விஷயங்கள் பஞ்சபூதம் இல்லாமல் கூட ஒரு மனிதன் கொஞ்ச நாள் வாழலாம். ஆனால் காற்று இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு மேலே நம்ம இருக்க முடியாது. ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது தான் கரணம்னு சொல்கிறோம். அதனால தான் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்போ இந்த கரணத்தை எப்படி ஒப்பிடலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். இது முழுக்க முழுக்க ஒரு மனிதனோட காரிய சித்திக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாக இருக்குது. இன்றைக்கி எல்லா மனிதர்களுக்குமே காரிய சித்தி தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடை வந்துக்கிட்டே இருக்குது சார். ஒரு பேங்க்கில் போய் பணம் எடுக்கலான்னு போனால் கூட அந்த பேங்க்கில் பணம் ஒழுங்காக வர மாட்டேங்குது, ஏடிஎம் மிஷின் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரிய சித்தி அடைய முடியாதவர்கள் எல்லாருமே கரணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி காரிய சித்தியை அடைய முடியும். அதுக்காக தான் கரணத்தை இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக நம்ம பேசுகிறோம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா ஒரு காரிய வெற்றி அப்படிங்கிறது தானே நமக்கு வேணும். காரியத்தை எல்லாருமே எல்லா விஷயத்தையும் தொடங்கிடுறோம், ஆனால் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஏக்கமாக இருக்குது. அதுக்கு இன்றைக்கி விடை கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த கர்ணம் அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ அதனுடைய அதிபதி யார், எந்த கிரகமாக வருது, ஸோ அதெல்லாம் பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் 11 கரணங்கள் இருக்குது. ஸோ பவம், பாலவம், கவலவம், தைத்துளை, வனசை, பத்தரை, கிம்ஸ்துகுண கரணம், நாகவ கரணம். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக 11 கரணங்கள் இருக்குது. நம்ம மனிதனாக பிறக்கிறோனாலே இந்த 11 கரணத்தில் ஏதாவது ஒரு கரணத்தில் கண்டிப்பாக நம்ம பிறந்திருப்போம். அப்போ நம்ம எந்த கரணத்தில் பிறந்திருக்கோங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு விலங்கு இருக்காங்க. ஸோ ஏன் விலங்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு விலங்கு என்னவான காரியங்களை பண்ணுதோ அந்த கரணத்தில் பிறந்தவங்க அந்த மாதிரி காரியங்களை பண்ணும்போது நமக்கு காரிய சித்தி ஏற்படும். அப்போ இந்த விலங்கு செய்யக்கூடிய செயல்பாடுகள் நம்ம வாழ்க்கையோட குணநலன்களாக பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தைத்துளை கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னா தைத்துளை கரணத்துக்கான விலங்கு கழுதை. கழுதையோட வேலையை சுமை சுமக்கணும், அழுக்குகளை சுமக்கணும்னு அர்த்தம். அப்போ தைத்துளை கரணத்தில் பிறந்தவங்க மற்றவரோட சுமையை எப்போதுமே சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. மற்றவர்களுக்காக வாழக்கூடிய அமைப்பு தான் அந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவங்க. அப்போ அந்த விலங்குகளை அடிப்படையாக வச்சு அதோடைய சூட்சமமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும். தைத்துளை கரணத்தில் பிறந்தவங்க சுயநலமாக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது, எந்த காரியமும் சித்தியாகுது. நம்ம சம்பாதிக்கிற பணத்தை ஒரு 10 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். நம்ம ஒரு நிறுவனம் நடத்துகிறோன்னா அந்த 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு அவங்க இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளுமே கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு பேக் அண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம அதை எடுக்கணும்.
அதே மாதிரி ஒவ்வொரு கரணத்துக்கும் பார்த்திங்கன்னா அதிதேவதை, அதாவது கரண அதிபதின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வனசை கரணம் எடுத்துக்கிட்டால் வனசை கரணத்துக்கான அதிபதி வந்து சூரியன். அப்போ அவங்க சூரியன் வழிபாடு பண்ணுறது, சூரியன் சம்மந்தப்பட்ட தான தர்மங்கள் பண்ணுறது, சூரியனுடைய தொழில் செய்பவர்களுக்கு உதவி செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது அவங்களுக்கு அந்த கரணம் வந்து சிறப்பாக இயங்கும். அதேமாதிரி ஒவ்வொரு கரணத்துக்கும் வந்து கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களுக்கு போகிறதுனாலையும் அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவான காரிய சித்திகள் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கௌலவ கரணத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு விலங்கு பன்றி. அப்போ பன்றி முகத்தில் உள்ள வராக அவதார பெருமாள்னு சொல்கிறோம், வராகர் கோயில்னு சொல்கிறோம். ஸோ அந்த பூவ வராக பெருமாள் கோயில் வந்து ஸ்ரீமுஷ்ணமில் இருக்குது. அப்போ கௌலவத்தில் பிறந்தவங்க அந்த ஸ்ரீமுஷ்ணம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் லைஃப்பில் நிறையா காரிய சித்திகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ரொம்ப சிறப்பாக விரிவாக சொன்னீங்க. பட் எங்களுக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கரணத்துக்கும் 11 கரணங்களுக்கும் ஒரு அதிதேவதை ஒரு கிரகங்கள் வருதுன்னு சொல்கிறீங்கய்யா. ஸோ அப்போ அந்த கிரகங்களை நாங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது எங்களுடைய சுய ஜாதகத்துக்கு அது நாங்கள் எந்த மாதிரி பார்த்துக்கணும், அது நல்லா இருக்கும்போது நன்மையை தருமா கெடுதலை தருமா? எடுத்த உடனே அது நம்ம வணிசைக்கரணன்னா போய் சூரியனை நம்ம இயக்கிற முடியாது. அது எந்த மாதிரி ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் எப்படி இருக்குது, அதை எப்படி இயக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக வந்து ஒரு கரணத்தை பொறுத்த வரைக்கும் கரணத்தை இயக்கிறதுல 2 வகையை இயக்கலாம். ஒன்று நேர் வழியில் நேரடியாக இயக்குவது, இன்னொன்று மறைமுகமாக இயக்குவது. நேரடியாக இயக்குவதுனா நீங்கள் என்ன கரணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த கரணத்தோட அதிபதி கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் நீங்கள் நேரடியாக இயக்கலாம். நேரடியாக இயக்கிறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சகுனி கரணத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க. சகுனி கரணத்துக்கான அதிபதி வந்து சனி பகவான். அப்போ சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு, புஷ்கரம் வாங்கியிருக்கு, நல்ல வலிமையாக இருக்குன்னா அப்போ சனி பகவான் சார்ந்த அத்தனை காரகத்துவங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தலாம். சகுனி கரணத்துக்கான கோயில் திருநள்ளாறு போகலாம். சனியோடைய கதிர்வீச்சு இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகலாம். சனி சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணலாம். சனி சம்மந்தமான காரகத்துவ நபர்களை அடிக்கடி சந்திக்கலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம். இதெல்லாம் நேரடியான ஒரு இயக்கம் பரிகாரம்னு சொல்கிறது. இதே ஒருவேளை சகுனி கரணத்தில் பிறந்து அவங்களுக்கு சனி கெட்டு போயிருந்தால் சனியோட காரகத்துவங்களை நேரடியாக டச் பண்ணக்கூடாது. சனி பகவான் கோயிலுக்கு போகக்கூடாது, சனி சம்மந்தமான காரகத்துவ தொழிலை பண்ணக்கூடாது, சனி சம்மந்தமான உணவுகளை சாப்பிடக்கூடாது, சனி சம்மந்தமான கலரை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக அது அத்தனையும் மற்றவர்களுக்கு தானமாக வழங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சகுனிகரணம் அப்படின்னா ப்ளூ கலர் வஸ்திரம் தானம் பண்ணுங்கள், ப்ளூ கலர் செப்பல் தானம் பண்ணுங்கள். சனினா துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். சனி சம்மந்தமான தொழிலை பண்ணாமல் அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. இப்படி மறைமுகமாக இயக்கினா பிரச்சனை இருக்காது. ரொம்ப விரிவான விளக்கம் தான். ஏன்னா எடுத்த உடனே எங்களுக்கு அது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நல்ல உங்களை மாதிரி ஜோதிடத்தை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி அது வலிமையான கிரகமாக இருந்தால் மட்டும் அதை நேரடியாக வந்து அதை பயன்படுத்தும் போது அந்த கோயிலுக்கு போகும்போது நல்ல பலனை கொடுக்கும். இல்லாட்டி மறைமுகமாக தான தர்மங்கள் மூலிமா அதை வலுப்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தொழில் மற்ற விஷயங்களுக்கும் இந்த கர்ணநாதனை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் தொழில் வெற்றிக்கும் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கர்ணநாதனுடைய பங்கீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை எப்படி நாங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம், இது சார்ந்த எந்த மாதிரி நாங்கள் தொழில் அமைச்சிக்கலாமா, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. அதாவது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கர்ணநாதனுக்கும் தொழிலுக்கும் ஏன் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னா, தொழில் காரகன்னு சனியாக சொல்கிறோம். இந்த 11 கரணங்களை கண்ட்ரோல் பண்ணுற கிரகமும் சனி தான். அப்போ கர்ணநாதனுடைய தொழிலை பண்ணுறது மூலிமா நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் நிறைவேறி இந்த ஜென்மத்தோட கர்மா வந்து குறைக்கப்படுது. அப்போ எல்லாரும் கர்ணநாதன் தொழிலை பண்ணிடலாமான்னு கேட்டால் எல்லாரும் பண்ணக்கூடாது. ஸோ கர்ணநாதன் யாருக்கு வலிமையாக இருக்கோ அவங்க அந்த கர்ணநாதன் தொழிலை டைரெக்டாக பண்ணலாம், அல்லது கர்ணநாதன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை உங்கள் தொழிலோட இணைத்து கொள்ளலாம். யாருக்கு அந்த கிரகம் சரியில்லையோ அவர்கள் அந்த கர்ணநாதன் சம்மந்தப்பட்ட தொழிலை யார் பண்ணுறாங்களோ அந்த தொழிலை செய்யக்கூடிய கடைநிலை ஊழியர்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து கிம்ஸ்துகுண கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னா கிம்ஸ்துகுண கரணத்தோட அதிபதி வந்து புதன். ஸோ இப்போ புதன் வலிமையாக இருக்கும்போது புதன் சார்ந்த தொழிலை டைரெக்டாக பண்ணலாம். ஆடிட்டிங் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி கடை வைக்கிறது, பப்ளிகேஷன்ஸ் ஆரம்பித்து பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு நடத்துறது, இதெல்லாம் புதன் சார்ந்த தொழில்கள். அதை டைரெக்டாக பண்ணலாம். ஸோ இதே புதன் வந்து கெட்டு போயிருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது வகையில் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யும்போது அவர்களுக்கு பாதிப்புகள் வராமல் இருக்கும். இப்படி செய்யும்போது என்ன ஆகுன்னா, உங்களோட பிறப்பின் நோக்கத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணி உங்களோட நெகட்டிவ் கர்மாக்களை பாவங்களை வந்து நீங்கள் குறைச்சிக்க முடியும். ரொம்ப விரிவான விளக்கம் தாங்க. இப்போ வந்து காரிய சித்தி வேணும்னாவே கர்ணநாதனை இயக்க சொல்கிறீங்க. இது எங்களுடைய தசாபுத்திக்கு இல்லாட்டி ஒரு நிகழ்வுக்கும் நாங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போ நான் வீடு கட்ட போகிறேன், இந்த தசாபுத்தியில் வந்து எனக்கு தொழில் அமைய போகுது, இந்த தசாபுத்தியில் திருமணம் நடக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒரு காரியமாக தான் நாங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கும் இந்த வெற்றிக்கும் நாங்கள் இதில் எப்படி கனெக்ட் பண்ணி கர்ணநாதனை இயக்கிறது மூலிமா
அந்த பாவ ரீதியாக அதனுடைய வெற்றியை எப்படி நாங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும்? அது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் பாவங்களை அடிப்படையாக வச்சே கர்ணநாதனை அழகாக இயக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்முடைய இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்காரு, தைத்துளை கரணம். அவருக்கு சுக்கிரன் வந்து சிம்மத்தில் 10ஆம் இடத்துல இருக்குது. சுக்கிரன் யாருன்னா 7, 12 ஆதிபத்தியம் வாங்குறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா நாடுகளுக்கும் விமான பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கார். எல்லா நாடுகளோட நல்லுறவை வந்து மெயின்டைன் பண்ணுறார். ஸோ என்ன காரணம்னா சுக்கிரன் வந்து 7, 12 ஆதிபத்தியம் வாங்குது. 12ஆம் இடம்னா வெளிநாடு, 7ஆம் இடங்கிறது வந்து நல்லுறவு, பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போகிறதெல்லாம் 7ஆம் இடம் தான். அப்போ அவர் கர்ணநாதனை பாருங்கள், அவருக்கு ஒரு ஜோதிடர் வந்து அறிவுரை சொல்லியிருக்கலாம், அல்லது இயற்கையாகவே அவருக்கு இதெல்லாமே நடக்குது. அப்போ உங்கள் கர்ணநாதன் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ ஜாதகத்தில், அந்த ஆதிபத்திய பாவங்களை இயற்கையாகவே நம்ம இயக்கணும். இயக்கும்போது ஒரு சிறப்பான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அப்போ கர்ணநாதனுடைய இயக்கம் ஓவராலாக 12 பாவத்துக்கும் அந்த காரிய சித்தியை கொடுத்தாலும், ஸ்பெசிஃபிக்காக அந்த கர்ணநாதன் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ அந்த பாவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மிக சிறப்பாக கொடுப்பார். இப்போ ஒருத்தவங்க துலாலகணத்தில் பிறந்து கௌலவ கர்ணத்தில் பிறந்திருக்காங்க. சனி வந்து 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்காந்துருக்குன்னா, அப்போ இவங்க கௌலவ கர்ணத்தோட சனியை இயக்கும் போது என்ன கிடைக்கும், 4ஆம் இடங்கிற வீடு கிடைக்கும், 5ஆம் இடங்கிற குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். எல்லா பாவங்களுக்குமே அதனுடைய பலன்கள் போனாலும் அதோட ஆதிபத்திய பாவங்களுக்கு 80% மேலான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப விரிவாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. கர்ணநாதன் வந்து எப்படி வந்து ஒரு பாவ ரீதியாக எல்லாரும் எப்படி இயக்கிக்கலாம், காரிய வெற்றிக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து விரிவாக சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அதனுடைய விலங்குகளுக்கும் உண்டான வந்து அதனுடைய ஃபோட்டோஸோ இமேஜஸோ யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி அந்த விலங்குகளுக்கு உணவுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அப்போ காரிய வெற்றி வேணும் அப்படின்னாவே கர்ணநாதனை தான் வந்து நம்ம கைப்பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த விரிவான விளக்கங்கள் கொடுத்ததுக்காக பிரபஞ்சத்திற்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கங்க. நன்றிங்கய்யா, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.